ஹாய், நான் நட்ராஜ் பேசுகிறேன். உங்களை எல்லாம் அந்த பிஹைண்ட் வுட்ஸ் நெட்டில் வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து 3 படங்கள் பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் படம் வந்து நாளை, 2வது படம் வந்து சக்கரவியூகம், 3வது மிளகான ஒரு படம். இப்போது ஜனவரி மாதம் வந்து முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து அது ஒரு அருமையான குடும்பத்து கதை. அது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு இருக்கிற பசங்களை பற்றின கதை. அதில் வந்து நான் மூத்த பையனாக நடிச்சிருக்கேன். அதை இயக்குனர் ராசுமுதிரன் தான் இயக்கியிருக்காங்க. அது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன். யூகே செந்தில்குமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நான் பண்ண போகிற படம் வந்து நெத்திலி. இது வந்து சென்னை பேக்ட்ராப் வச்ச ஒரு படம். இது பேசிக்காக இதை பற்றி சொல்லணுன்னா, நெத்திலிங்கிறது என்னென்னா, இந்த படத்தோட பேஸ் என்னென்னா, அது வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு எதிரியோட அடியை வந்து நம்ம தெரிஞ்சே போய் வாங்குவோம். ஏன்னா அவன் எதிரி நம்மளை அடிப்பான்னு நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ஒரு நண்பனுடைய சின்ன கீறல் வந்து மனசு வலியை உருவாக்கும். ஸோ இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ராச்சஸ் mightier than enemies blow. அதுதான் வந்து இந்த படத்தோட அந்த கரண்ட். மாறி இருந்தாலும் கத்தி மாறி இருந்தாலும் கூர் முக்கியம் இல்லடி, குத்திரம் வேகம் தான் முக்கியம். அப்புறம் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஐ ஹவ் டன் குவைட் அ பிட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இது வரைக்கும் ஒரு 16 படங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் படம் வந்து பாஞ்ச். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஸ்க்ரீன் வந்து இட் டிட்ன்ட் ஹிட் த ஸ்க்ரீன் அட் ஆல். வெளியே வரல அந்த படம் பல காரணங்களால். அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரைடே, பரிணிதா, ஏக்லவ்யாங்கிற சீரீஸில் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன நாக் அவுட் வரைக்கும் என்னுடைய படங்கள் தான். அண்ட் இன் பிட்வீன் ஜப் வி மேட், வாட் எவர், லவ் ஆஜ்கல், நிறைய படங்கள் பண்ணாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்க படம் வந்து தேசி பாய்ஸ்னு ஒரு ஹிந்தி படம். இது வந்து டேவிட் தவன் அவங்க சன் ரோஹித் தவன் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஈராஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அக்ஷய் குமார், ஜான் அபிராம், தீபிகா படுகோன், சித்ராங்கதா சிங்லாம் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐம் டூயிங் ஃபோட்டோகிராஃபி ஃபார் தட். அண்ட் இப்போ அடுத்தது வந்து தமிழில் ஒரு நல்ல இயக்குநர்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நடிக்கவும் கேட்டிருக்காங்க. தட்ஸ் மை ஜியாகிரஃபி ஆல் அபவுட். சினிமாவுக்கு வந்ததுங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்ல முடியாது. ஆஸ் எவர் எல்லா பசங்களும் மாதிரி வந்து 2 விஷயம் ரொம்ப இழுத்தது என்ன. ஒன்று கிரிக்கெட், இன்னொரு சினிமா. கிரிக்கெட்டை வந்து என்ன ஒரு லெவலுக்கு மேலே பர்சியூ பண்ண முடியல. ஸோ அதனால் ஐ காட் இன் டு சினிமா. வீட்டில் ஒரு பிளாக் ஷீப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எங்கள் வீட்டில் யாருக்கும் சினிமா சம்மந்தம் கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் இருக்கேன் இப்போது. எங்க வந்தடி பூக்காரி, எந்த ஊரடி ராமாயி, இனிச்சு உரைக்கிற இஞ்சி மிட்டாயி. ஒரு தாக்கம் தான் படங்கள் பார்க்கும்போது. இந்த சோ கால் த டைமென்ஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி வாஸ் குவைட் அ பிட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி வாஸ் சேஞ்சிங் அ பிட். நீங்கள் அந்த 80களோட மிடில்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும்போது எங்கள் எல்லாரையும் புல் பண்ணுச்சு. ஸோ அப்படி பார்த்து ரசித்த படங்கள் வந்து நிறையா படங்கள் இருக்குது. அந்த ரீதியில் வந்து சரி, ஒய் கான்ட் வி சோஸ் திஸ் அஸ் அ ப்ரொஃபஷன் சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் மெட் சோ மெனி சினிமாட்டோகிராஃபர்ஸ். நிறையா சினிமாட்டோகிராஃபர்ஸ் போய் பார்த்தேன். அண்ட் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் கடைசியாக கேமராமேன் ரங்கா சார் வந்து நீ வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து ஐ அசிஸ்டட் ஹிம் அபவுட் 3 years. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் விஜயலட்சுமி அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதோட என்னுடைய நண்பர் யூகே செந்தில்குமார் வந்து அப்போது தனி ஒளிப்பதிவாளர் ஆனார். சரி, அதுக்காக போய் அவருக்கு போய் அசிஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்மளும் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு சொல்லிட்டு தென் ஐ காட் இன் டு மை ஓன் சினிமாட்டோகிராஃபி. ஸோ அது போகும்போது உடனே எனக்கு படம் கிடைக்கல. I really worked hard for that. சாமி வந்துருச்சு, அழகரோட உடம்புக்குள்ள பூந்து வந்துருச்சு, கருப்ப சாமி வந்துருச்சு.
வீரம் வந்துருச்சு வீரம் வந்துருச்சு விரட்டி விரட்டி அடிச்சுட்டு தான் நேரம் வந்துருச்சு இப்ப நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ காட் இன்டு டாக்குமெண்ட்ரிஸ் போகும்போது நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய ஊர்களுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது, நிறைய கேரக்டர்ஸை மீட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்படியே டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிட்டு ஒரு நார்த் சைடு போனேன். டாக்குமெண்ட்ரிஸ் முடிச்சுட்டு சில சேனலில் என்ன கேமராமேன் ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க. பேரலாக சேனல்ஸ்லையும் கேமராமேன் ஒர்க் பண்ணேன். So I've done all the part of all the mode of cinematography, and not only cinematography, commercial cinematography. I've done news coverage, and I've done channel work, and as well I've been to television shows, multi-camera shows, and Channel V programs, and MTV programs, and then again documentary, again investigative journalism, and then I was doing commercials after a point. After I got into commercial, I got stuck to commercial cinematography, and then I was continuing pursuing that, and as well I got into that so-called changeover of period which happened by lots of music videos started coming in. So I started working on music videos. After I finished some music videos, I got kind of an opportunity to meet so many great directors and stuff like that. And that way, and I met Anurag Kashyap one day, and he liked my work really well, and he started appreciating me like kind of work I've done. Then he called me and offered me a film called Panch. And then before that, like before Panch, we wanted to do an experiment in terms of what one could achieve. And that's where that project called Last Train to Mahakali was happened. Then after that, that fetches lots of awards and stuff like that, innovative work in terms of cinematography and stuff like that. I got screen award, and so many awards I got for that little director's cut docudrama. And after that, I got into Panch. Unfortunately, Panch didn't release, and then we got into Black Friday. Black Friday is critically acclaimed very well every corner of the world, and as well by then I got a Tamil film which is Mr. Vijay acted in that film, which is called Youth, which is produced by Lakshmi Productions and directed by Vincent Silva. Then after that I was getting into commercial cinematography and into feature films, and after that I've done films like Parinita, which gave me biggest exposure for me, and as well after that Eklavya. After Eklavya I've done film like Jab We Met, and after Jab We Met I did Halla Bol. After Halla Bol, I did lots of films, and Love Aajkal, and then Lafange Parinde, and then Knockout, and I'm working on a film called Desi Boys right now. And I'm going to work for better more directors, and then lots of offers coming in terms of cinematography. And by then, how I became an actor. That was a strange thing happened. There was a actor called Prashant Naran who was supposed to act in the film called Nale, which we did, which turned out to be our friend's production and stuff like that. So last minute he couldn't give a date, and I was explaining in terms of the Chennai Tamil to him at my home in Bombay. So that thing was observed by my director called Uday Bhanu Maheshwaran, which you all know about it. Then he pulled me, said after Prashant's denial of this film, then I had to take a call on my shoulder. So he said why don't you do it? Let me try it. If it's not working, let's find some other actor. And I told him yeah, let me give it a try. So I did, and after the film got released, I've critically acclaimed very well. Then after that, I started getting offers in terms of acting films like small roles and stuff like that, which I refused. Then after that, another story which was actually pulling me was Chakravyuham. I got into that. Single gap kadachcha sevali arthurumla. After Chakravyuham, I got into cinematography again. Then I came back and started working on Melaga. Melaga gave me kind of exposure to me, which you all know about it. And after that, and there's another script which a friend of mine, Rasu Madhuravan, who asked me to work in his film, because he's been offering films
long time. Like, you know, he asked me to work in Goripalayam also, which I couldn't do it. Then this time he said, I won't let you go like that. So why don't you do at least a small role in my film? Then he took he gave me a major role on that film. I did that film, which is going to release by January or something like that. Then after that, I'm working on a film called Nethali, which you know that, like, you know, which I told you right now. Nethali is like, you know, a friend's scratch is mightier than an enemy's blow. That's the undercurrent of the film. And we would plan to go by February or something. And we trying to hit the screen by June or July, something like that. நீ சிரிச்சு பாக்குற சிணுங்கி பாக்குற என்ன செய்வேன்னா நீ பொழிஞ்சி பாக்குற நெளிஞ்சி பாக்குற என்ன செய்வேன்னா Nethali, the team will be directed by Uday Banu Maheshwaran, and the script is, we are all working together in terms of script, me and him, and rest of the technicians, we are just on the once it's been, everything's been finalized, then only I can put it across to people, because right now we are in the preliminary stage. Once it gets over, maybe in another 15 days or 20 days, we would lock everybody in terms of technician and as well actors too. So that's the time it's better to, you know, put across to people. That's what all about. மதுரைக்காரங்க நட்புக்காக உசுரே கொடுப்பாங்கன்னு வரலாறு இருக்குடா. சாப்பிட்டு போய்கிட்டே இரு. அப்ப என்னதான்டா பண்ண போற? அப்படி எல்லாம் இங்க நடந்து போகுது, வேட்டிகள் எல்லாம் இங்க பறந்து போகுது, குமரிகள் எல்லாம் இங்க குலுங்கி போகுது, இளவட்டம் எல்லாம் இங்க கலங்கி போகுது. In fact, I did a small cameo stuff in, you know, so-called Black Friday also. I don't know, it's like, if you guys have noticed, I did a Munna Bhai kind, a small role in that. And after that, there are so many people asked me to act in Hindi films, which, see, the issue is, like, you know, it's so easy. It's not a toughest job. Acting is, again, it's part of cinema. Nobody can claim this, you know, it's a cinema is a teamwork, which you know that well. And that's what, like, somewhat, like, you know, busy working in cinematography, and in between somebody asked, like, you know, I don't know, I have not said yes to anyone in terms of Hindi, though they asked me so many times, but I don't know. You know, yeah, in between I did a film called Kulaseyaran Kulipadai, which was directed by Mr. Shiva, and it was produced by Sandra Media. And that one schedule got over, one more schedule which you're going to do. It's not that I work with only with a team like this, only with few people. No, not at all. It's kind of offer I got from these people was interesting. So then if others call me, I'll obviously go and work. That's a motive, like, you know, there's no other change in that. ஃபஸ்ட்டு ஷார்ட்டு கூப்பிட்டாங்க, நீங்கள் ஒரு கார்லேருந்து இறங்கி வந்து படி ஏறி வீட்டுக்கு மேலே போய்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்த சரி இங்கே வச்சுங்களா கேமரா விட்டுன்னு சொல்லிட்டு வாடா வந்து நில்றா அப்படின்னு சொல்லி நின்று பார்த்தா எதில் வந்து நாசர் சார். அவர் வந்து ஒரு ஃபயர் கிராக்கர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். அவர் வந்து தடன்னு அடிப்பார். இல்லை நம்ம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணும்போது. அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், இப்போ ஒன்றால் பண்ண முடியலன்னா யாராலையும் பண்ண முடியாது, பண்ணுற அப்படின்னு வந்து டைரக்டர் சொன்னதுனால சரி பண்ணி பார்ப்போன்னு ஒரு நம்பிக்கையோட பண்ணேன். தட் காட் ஒர்க். தென் ஆஃப்டர் தட் நானே யோசிச்சேன், இது என்ன பெரிய விஷயம், ஏன் நீ வந்து பண்ணுறதுக்கு என்ன இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட். அது அப்படி தானாக வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நீங்களாம் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும் அது என்ன இருந்தது, எப்படி இருந்ததுன்னு.